துதிங்க. கிருபையால் நான் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது, நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது. ஓ கிருபை, கிருபை, கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது. ஓ கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லுங்க, கிருபையால் வல்லமை அளித்தது, வல்லமையை அளித்தது. ஆமென். வரங்களை கொடுத்ததும் கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். சென்று சொல்லுவோம், கிருபை, 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 கிருபை. ஆமென், கிருபை. ஆமென். எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக கிருபை, 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 கிருபை. ஆமென், கிருபை, 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 கிருபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கடந்த வாரங்கள், கடந்த நிமிஷங்களில் கர்த்தர் கண்ணினில் பாதுகாத்தா, அதுக்காக நன்றி. நான் ஒர்க் பண்ண பிஎஸ்டி கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இன்க்ரிமெண்ட்டுங்கிறது ரொம்ப ரேரானது தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே போடுறது கிடையாது. அந்த 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே இன்க்ரிமெண்ட்டை ஒரு 1000 இப்படி தான் பண்ணாங்க போல். 1000க்கு மேலே தான் இன்க்ரிமெண்ட் கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி கொடுத்தாலும் 400 இப்படி தான் கொடுப்பாங்களாமா. ஆனால் நான் ஜாயின் பண்ணப்போ சேல்ரி ரொம்ப கம்மி தான். நாங்கள் எல்லாம் ப்ரேயர் பண்ணோம். ஏசப்பா வந்து எங்கள் ஜபத்தை கேட்டு, ஆன்ட்டிக்கெலாம் சொல்லி ப்ரேயர் பண்ணோம். ஏசப்பா ஜபத்தை கேட்டு டபுள் மடங்கு இல்லை, ட்ரிபிள் மடங்காக இந்த மந்த் வந்து மே மந்தில் வந்து இன்க்ரிமெண்ட் போட கர்த்தர் உதவி செஞ்சார். கர்த்தர் கையின் பிரயாசங்களை கூட்டி கொடுத்து ஆசீர்வாதத்தை தேவக்காய் கொடானுக்கும் நன்றி செலுத்துகிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, சொல்லப்பட்ட சாட்சிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பட்டணத்திலே அடையாளமாய் வைப்பேன் என்று சொன்ன தேவன், எங்களுடைய பிள்ளைகளை நீர் அடையாளமாய் வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் ஸ்தலங்களிலே அடையாளமாய் நீர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று நாங்கள் பார்க்கிறோமே. அப்பா, உமக்கு பயப்படும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஐயா. இந்த வேளையில் சாட்சி சொன்ன ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சிஷ்யமாக இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுவீராக, பேசுவீராக, தொடர்ந்து எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்வீராக. எங்களுடைய இருதயம், எங்களுடைய செவிகள், எங்களுடைய எண்ணங்கள் ஆண்டவரே திறந்து கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இதை தான் பாஸ்டமாக வாரம் கேட்குறீங்க. நல்லா சிரிங்க, உங்கள் முகத்தை காமிங்க, உங்கள் பற்களை காமிங்க. நல்ல சிரிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. சிரிப்பே வரமாட்டேங்குதுன்னா அப்படி என்னமோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா.
அந்த பிரச்சனையை ஆண்டவர் மாற்ற தான் கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது, கூடி வருகிறோம். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற தான் சபையோடு நம்ம என்ன செய்கிறோம், கூடி வருகிறோம். ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லியே பல மாதம் ஆன மாதிரி தெரியுது. நல்ல இன்னொரு தடவை அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உங்களுக்குள் ஜீவிக்கிறார் என்றால் மீண்டுமாய், உங்களோடு கூட வாசம் செய்கிறார் என்றால் மீண்டுமாய், உங்களோடு கூட அவர் இடைபடுகிறார் என்றால் மீண்டுமாய், உங்களோடு கூட அவர் நடக்கிறார் என்றால் மீண்டுமாய், உங்களை நடத்துகிறார் என்றால் மீண்டுமாய். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போறது கிடையாது, யோசிச்சு ஒன்றும் ஆக போறது கிடையாது. கவலைப்படுறதுனால சரீரத்தில் யோசிச்சிங்கன்னா மண்டை முடியெல்லாம் நரைச்சிடும் சீக்கிரம். நல்ல கருமையாக இளமையாகவே இருக்கணும்னு ஆசையா, இல்லை சீக்கிரம் நரைச்ச முடியோட என்ன பண்ணுறது சிஸ்டர், இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்தா அடுத்த மாதமே எல்லாம் முடியும் நரைச்சிடும். அப்படி தான் இருக்குது. ஹல்லேலூயா. அதை மண்டைக்கு பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ மண்டைக்கு ஏற்றாத. என்ன சொல்லுவாங்க, நீ மண்டைக்கு ஏற்றினேன்னா போச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வெள்ளையாகிட்டு வருது. இனி 40 வயசுலேயே எல்லாம் வெள்ளை ஆயிரும் இன்னொரு 3 வருஷத்தில். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ மண்டையிலேயே ஏற்றாத, பிரச்சனையை விட்டுரு, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆயிரும். ஹல்லேலூயா. ஆமென். இப்படி ஆறுதல் படுத்துகிற ஒரு நல்ல கணவரை கொடுத்துறதுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு தேவதாசனை, தேவ மனுஷனை, போதகரை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில் கூட வேதத்திலே ஒரு பகுதியை நாம் வாசிப்போமாக. மத்தேயு சுவிசேஷத்திற்கு நேராக நம்முடைய வேத பகுதியை திருப்புவோம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேத பகுதியை திருப்புவோம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். திரையில் பார்க்கிறவங்க, ஸ்க்ரீனில் பார்க்குறவங்க பாருங்க. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லி கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நம்ம அநேக முறை படிச்சிருப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த திமிர்வாதக்காரன் சுகமடைதல், இந்த சம்பவம் மத்தேயு சுவிசேஷத்தில் இருக்கிறது. இந்த சம்பவம் மார்க் 2ஆம் அதிகாரத்திலையும் லூக்கா 5ஆம் அதிகாரத்திலையும் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். ஆமென். சுருக்கமாக சொன்னால் சிலருக்கு புரியாது, டீட்டெயில்டாக சொன்னால் சிலருக்கு புரியும். உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா, இன்னும் இது எப்படி ஆச்சு, இது எந்த வீட்டுக்கு போனார், என்ன நடந்துச்சு அப்படின்னா இன்னும் மார்க் 2ஆம் அதிகாரம். இன்னும் டவுட் வருது அப்படின்னா லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கும் நீங்கள் போகலாம். 3ஐயுமே நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இங்கே திமிர்வாதக்காரன் சுகமடைதலை குறித்து, சம்பவத்தை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். ஏதோ அவருடைய பட்டணம் கப்பர்நகூமுக்கு அவர் வந்தார். எந்த பட்டணம்னு தெரியலன்னா நீங்கள் மார்க் 2ஆம் அதிகாரம், அதுலேயும் ஏதாவது டவுட் இருந்தால் லூக்கா 5ஆம் அதிகாரம் நீங்கள் போகலாம், உங்களுக்கு ரெஃபரன்ஸ்.
இங்கே வீட்டில் போய் உட்காந்து தியானிங்க. எந்தெந்த இடத்துலலாம் கேப் வருதோ அந்தந்த இடத்துலலாம் இவங்க 3 பேரும் ஃபில் பண்ணிடுவாங்க. மத்தேயு நடந்த சம்பவத்தை பார்த்து எழுதினவர், கூட இருந்தவர், இயேசுவின் சீஷர்களில் ஒருவராய் இருந்தவர் மத்தேயு. இயேசுவினுடைய அற்புதங்களை, அவருடைய கரத்தின் கிரியைகளை அவர் கண்ணார கண்டவர், அவரோடு கூட இருந்தவர். 12 சீஷர்களில் ஒருவரான மத்தேயு இயேசுவின் பிறப்பு முதல் இயேசுவின் இறப்பு வரைக்கும் எழுதிய ஒரு சீஷன் மத்தேயு. இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் ஆரம்பத்திலிருந்து தலைமுறைகளை நம்ம பார்க்கிறோம். இயேசுவினுடைய அற்புதங்களை, இன்னும் இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மலை பிரசங்கங்களை, ஒவ்வொரு காரியங்களை, யார் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யத்தை குறித்து, மனம் திரும்புதலை குறித்து, அவர் உபவாசித்த பொழுது சோதிக்கப்படுதலை குறித்து, அநேக காரியங்களை குறித்து 8 அதிகாரங்களை வரைக்கும் நம்ம மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த 9வது அதிகாரத்திலே அங்கே இயேசு ஒரு திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே வாசிக்கிறோம், இயேசு அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். மார்க் 2ஆம் அதிகாரம். தம்முடைய பட்டணமாகிய கப்பர்நகூமுக்கு அவர் வருகிறார். அவர் எங்க போனாலும் ஒரு கூட்டம் பின்னாலேயே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும் இல்லையா, ஒரு மனுஷன் போகும்போது பின்னாலேயே, பிரபலமான ஒரு மனுஷன் போகும் பொழுது பின்னாலேயே ஒரு கூட்டம் போகுது. ஃபேன்ஸ் எல்லாம் பின்னால் போகிறாங்க. இப்போ நீங்களும் நானும் யாருக்கு ஃபேன்ஸுன்னு பார்க்க போகிறோம், யாருக்கு ஃபேன்னு பார்க்க, எந்த ஃபேனுன்னு அது எனக்கு தெரியல, அதுக்கு ஃபேனுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. தோத்துறோம். இயேசு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் ஒரு ஜன கூட்டம் அவரை பின் சென்றது. ஏனென்றால் அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருந்தார். இதற்கு முன்பாக உள்ள அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது குஷ்டரோகியை அவர் சுகப்படுத்தினார். 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை அவர் சுகப்படுத்தினார். பேதுருவின் மாமியினுடைய ஜுரத்தை அவர் மாற்றினார், சுகத்தை கொடுத்தார். காற்றும் கடலும் அவருக்கு அடங்கினது. பிசாசுகளை அவர் துரத்துகிற வல்லமை உடையவராய் இருந்தார். வேதம் நமக்கு அவருடைய அற்புதங்களை காண்பிக்கிறது. ஆனா ஜனங்களுக்கு என்ன தெரியுமா, இவர்கிட்ட ஏதோ மேஜிக் இருக்கு, இவர் என்னமோ பண்றாரு. குருடர் பார்வையடைகிறார்கள், செவிடர் கேட்கிறாங்க, முடவர் நடக்கிறாங்க, அற்புதம் நடக்குது, என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. இது என்ன, இதுவரைக்கும் ஒருத்தர் செய்யாத அற்புதங்கள் நடக்கிறதே, இதுவரைக்கும் யார் இப்படி செஞ்சதில்லை, பிசாசை துரத்துனதில்லை, குஷ்டரோகியை சொஸ்தமாக்குனதில்லை, வேலைக்காரன் சுகமானதில்லை, அற்புதங்க காணா ஒரு கல்யாணம் திராட்சரச தண்ணீரா இதுவரைக்கும் மாறல, 5 அப்ப 2 மீன் 5000 பேருக்கு இதுவரைக்கும் யார் எப்படியெல்லாம் கொடுத்ததில்லை. வேணா சாப்பாடு வேணா பத்தாம போகும், ஆனா அவர் மீதம் எடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அற்புதங்கள் ஏராளமாய் நடக்கிறதை பார்த்து ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசுவோடு கூட பின்னாடியே பயணித்த ஒரு கூட்டம் உண்டு. தேவைக்காய், சுகத்திற்காய், அற்புதங்களுக்காய். தேவைதான், ஜனங்களுக்கு அற்புதம் தேவை, சுகம் தேவை, விடுதலை தேவை. ஜனங்களுக்கு பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பு உண்டாக அப்படிப்பட்ட விடுதலை தேவை ஜனங்களுக்கு. அதான் ஆண்டவர் சகல ஒவ்வொரு ஜனங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்தின் மீட்புக்காய் அவர் வந்தார். அதனாலதான் ஜனங்கள் அற்புதங்களை பார்த்துட்டு அவர் பின்னாலே என்ன செய்யறாங்க, போறாங்க, அற்புதத்தை தேடி போறாங்க. அவர் எங்க போனாலும் போறாங்க, கடற்கரைக்கு போனாலும் போறாங்க, வனாந்தரத்துக்கு போனாலும் போறாங்க. அவர் எங்க போனாலும் சரி கூடையே ஒரு கூட்டம் போகுது. வீட்டுக்கு கடைசியில் வர்றாரு, சரி கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு, வீட்டுக்கு ஒரு கூட்டம் என்ன செய்யுது, பின்னாலேயே வருகுது. ஜனக்கூட்டம் அவரை நெருக்கி கொண்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவரை சுற்றி திரளான ஜனங்கள், அந்த வீட்டை சுற்றி ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருக்கிறதாய் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இங்க என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, 4 பேருடைய விசுவாசத்தை குறித்து இங்கே நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்திலே அங்கே என்ன சம்பவம் நடக்கிறது, அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவனா வரல,
அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். எத்தனை பேர் கொண்டு வந்தாங்க அப்படின்றது மத்தேயு எழுதலை. 4 பேர் அப்படின்றது மற்ற சுவிசேஷங்களை நம்ம பார்க்கிறோம். 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறத பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில என்ன பலவீனம், என்ன வியாதினா திமிர்வாதக்காரன். திமிர்வாதக்காரன் சுகமடைதல். திமிர்வாதக்காரன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன, நம்மளுடைய பாஷையில் சொல்ல போனால் பக்கவாதம். என்ன வியாதி அவனுக்கு, என்ன பலவீனம்? பக்கவாதம். பக்கவாதம்னா ஒரு கை ஒரு கால், கரெக்டு தானே இல்லையா? பக்கவாதம்னா அப்படி இந்த திமிர்வாதக்காரனை அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். அந்த 4 பேரும் போறதுக்கு அங்கே வழி இல்லை, இயேசுவை பார்க்க அங்கே வழி இல்லை. அவர்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா ஓட்டை பிரிக்கிற அளவுக்கு இருக்குது. 4 பேரோட விசுவாசம் எப்படி இருக்குது? நம்ம விசுவாசம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓட்டை பிரிக்குதா இல்லை வேற எதையாவது பிரிக்குதான்னு தெரியல. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது விசுவாசித்தால் தேவ மகிமையை பார்க்க முடியும். இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரணமாக தான் இருக்கும். நீங்கள் அதை உணர்ந்து அதை விசுவாசித்து அந்த வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு தேவ மகிமையை பார்க்க முடியும். எப்படிப்பட்ட விசுவாசம்? கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்ல அது அப்படியே அவனுக்கு ஆகும். பெரிய விசுவாசம்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல, கடுகளவு விசுவாசம். ஆனால் இந்த 4 பேருடைய விசுவாசம் ஓட்டை பிரிக்கிற, கூரையை பிரிக்கிற, அந்த ரூஃபை பிரிக்கிற விசுவாசமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமென். எப்படியோ கூட்டத்தில் நுழைஞ்சு அப்படியே கண்டுபிடிச்சி போய் பார்க்குறாங்க. இன்னைக்கு கூட்டத்தில் போகிற மாதிரி இல்லை, அன்னைக்கு இயேசு இருந்தாருங்க. இன்றைக்கி மனுஷனை தேடி கூட்டத்துக்குள்ளே போகிறோம். மனுஷனை தேடி இன்றைக்கி நெரிசலுக்குள்ளே ஜனங்கள் போகிறாங்க. மனுஷனை தேடி இவர் கை வச்சா ஏதாவது நடக்கும்னு சொல்லி கூட்டத்துக்குள்ளே போகிறாங்க. அன்றைக்கு இயேசுவை தேடி ஒரு ஜன கூட்டம் போனது. ஹல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் அவர் அற்புதத்தை செய்கிற அதிகாரத்தை உடையவராய் இருந்தார். வல்லமைகளை நடப்பிக்கிற, கிரியைகளை நடப்பிக்கிற அதிகாரத்தை உடையவராய் இருந்தார். ஹல்லேலூயா. இந்த 4 பேருடைய விசுவாசம் ஆச்சரியமா இருக்கிறது. வீட்டுக்குள்ள போக வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகல. கூட்டமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகல. இப்படி இவ்வளோ கூட்டமா இருந்தா இயேசுவை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதான்னு சொல்லிட்டு திரும்பி போகல. அவர்களுக்கு ஒரு யோசனை இருந்தது. மேலே ஏறி ஓட்ட பிரிக்கிற ஒரு யோசனை, ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ளாய் வந்தது. கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இன்னைக்கு உங்க விசுவாசத்தை கர்த்தர் சோதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க உங்க விசுவாசத்தை இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப 4 பேரும் அந்த மேற்கூரையை பிரிச்சு உள்ள இந்த திமிர்வாதக்காரனை இறக்குறாங்க. வியாதி, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வியாதி, பக்கவாதம், இந்த திமிர்வாதம். இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவனால நடக்க முடிஞ்சிருந்தா இவனே நடந்து வந்திருப்பான். இயேசுவை பார்க்க ஒருவேளை வந்திருக்கலாம், வராமலையும் போயிருக்கலாம். ஒருவேளை இயேசுவை பார்ப்பதற்கான இவனுடைய பலத்தினாலே முடிந்தது என்று சொன்னால் நிச்சயமா தன்னுடைய பலத்தை யூஸ் பண்ணி இயேசுவை பார்க்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அவன் வந்திருக்க முடியும். ஆனால் அவனால நடக்க முடியல, எழுந்திருக்க முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியல. அதனாலதான் 4 பேர் அவனுக்கு தேவைப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. இந்த 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை இயேசு இருந்த அந்த வீட்டிலே, இயேசு இருந்த அந்த இடத்திலே கூரையை பிரிச்சு இந்த 4 பேரையும், இந்த 4 பேர் அந்த ஒருவனை உள்ள இறக்குறாங்க. ஹல்லேலூயா. வேதவசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, திமிர்வாதக்காரனுடைய விசுவாசம் அல்ல, அவன் சரீரத்தில் திமிர்வாதம், அவன் சரீரத்தில் பக்கவாதம், அவனுக்கு ஒன்றும் முடியல, அவனால எதையும் செய்ய முடியல, அவனுடைய இயலாமை காணப்படுகிறது. அங்கே அவனுடைய இயலாமை. 4 பேர் என்ன செய்யறாங்க? அவனை தூக்கிட்டு வந்து கூரையை பிரிச்சு என்ன செய்யறாங்க? இயேசு இருக்கிற இடத்துல இறக்குறாங்க. இங்கிட்டு பார்த்தா ஜனம், அங்கிட்டு பார்த்தா ஜனம், வெளியில பார்த்தா ஜனம், கடைசியில மேல இருந்து வருது. ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ள இருந்த விசுவாசம் கூரையை பிரிக்கக்கூடியதான விசுவாசமா இருந்தது. ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிறதுன்றது முக்கியங்க. எந்த சூழ்நிலை, நான் எவ்வளவு அடிபட்டாலும் சரி, எவ்வளவு பின்வாங்கி போனாலும் சரி, எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் சரி, எவ்வளவு உடைக்கப்பட்டாலும் சரி, நான் என் இயேசுவை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா.
நான் என் இயேசுவை சந்திக்க வேண்டும். அவங்க எங்கேயும் போலைங்க, வேற யாரிடத்துலையும் போல. பக்கவாதக்காரன திமிர்வாதக்காரன் நடக்க வைக்க அவங்க வேற யாரிடத்துலையும் போகல. அவருடைய விசுவாசம் முழுவதும் தேவன் மேலே இருந்தது. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய விசுவாசம் தேவன் பேரில் இருக்கிறதா? நாம் எதை நாடி போகிறோம் சில நேரங்களில்? ஹல்லேலூயா. எவ்வளவு தைரியம் இருந்தா வேற யாராவது இருந்தா ஏயா ஓட்டை பிரிச்ச, ஏயா வீட்டை இடிச்சேன்னு சொல்லியிருப்பாங்க. ஹல்லேலூயா. ஓட்டை பிரிக்கிறது, வீட்டை இடிக்கிறது, கூரையை பிரிக்கிறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு மேட்டரே கிடையாதுங்க. இடித்தாலும் அவர் கட்டி தந்துடுவார். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் எந்த அளவுக்கு உள்ளே இறங்குறதுன்றது தான் முக்கியம். எந்த அளவுக்கு ஓட்டை பிரிக்கிறதுன்றது தான் முக்கியம். எந்த அளவுக்கு தட்டோடுகள் வழியாக அவனை இறக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருக்கு டைல்ஸ்ன்னு போட்டிருக்கு. இது எங்கேருந்துடா டைல்ஸு அந்த காலத்தில் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறேன் நான். ஹல்லேலூயா. மேற்கூரையை அந்த ரூஃபை என்ன செஞ்சாங்க? பிரித்து அந்த திமிர்வாதக்காரனை உள்ள இறக்குறாங்க. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திமிர்வாதம், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இயலாமை, அவனுடைய வாழ்க்கையில ஒரு பக்கவாதம். ஆனால் அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறதோ இல்லையோ, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு தேவன் அவனுக்கு அற்புதத்தை செய்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. 4 பேர் கொண்டு வரணும்னு என்னங்க அவசியம் இருக்கு? அவனை தூக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவனை இறக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு? அவனுக்கு சுகத்தை வாங்கி கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? அவன் சுகம் உண்டாகி எழுந்து போகணும்னு என்ன அவசியம்? இந்த 4 பேருக்கு அப்படி என்ன அக்கறை? ஹல்லேலூயா. யோசிங்க, நம்மளை சுற்றி இன்றைக்கி 4 பேர் நம்ம மேலே எப்படி அக்கறையாக இருக்கிறாங்கன்னு யோசிங்க. 4 பேர் அக்கறையாக இருப்பது நம்முடைய விசுவாசத்தை தூண்டுவதாக இருக்க வேண்டும், தேவனிடத்திலே சேருவதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அவனுக்கு சரீரத்தில் பக்கவாதம் தான், ஆனால் அவனால் முடியல. அவனை சுற்றி அந்த 4 பேர் என்ன செய்தாங்க? அவனை தூக்கி அந்த மேற்கூரையை பிரித்து இயேசுவின் இடத்திலே இறக்கினார்கள். ஹல்லேலூயா. ஆண்டு பார்த்தார், இவனுக்கு இல்லை, அந்த 4 பேருக்கு சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த 4 பேருக்காக கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அவருடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, உங்களுடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க, அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், ஒருவேளை போராட்டமா இருக்கலாம், ஒருவேளை என்னால இயலாமையில இருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஒருவேளை என்ன 4 பேர் கூட்டிட்டு போக இல்லையே நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். உங்க விசுவாசத்தை கண்டு அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு. இது ஒரு பெரிய ஷாக் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு. இது யாரா பாவத்தை மன்னிக்கிறவர்? இவர் மனுஷனாச்சே. யோசேப்பு மரியாளு தாய் தகப்பனாச்சே. இவனுடைய சகோதரர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறாங்கல்லவா. இதெல்லாம் வேத வசனத்தில் இருக்கு. எங்க பாஸ்டமா அங்க வசனத்தை அங்க தேடாதீங்க. ஹல்லேலூயா. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவங்களை மன்னிக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த உலகத்தில் 1000 பரிகாரங்கள் இருக்கலாம், 1000 நபர்கள் இருக்கலாம், எத்தனை தெய்வங்களானாலும் இருக்கலாம். பாவத்தை மன்னிக்க தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்திய ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. உன் பாவங்களை மன்னிக்க என் பாவத்தை யாராவது மன்னிப்பார்களா, என் குற்றத்தை யாராவது மன்னிப்பார்களா என்று சொல்லி அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிய வேண்டுவதில்லை. உன் பாவங்களை மன்னிக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஒருவேளை எந்த பாவத்தில் சிக்கி இருக்கிறோமோ தெரியாது, எந்த அந்தரங்க காரியத்தில் சிக்கி இருக்கிறோமோ தெரியாது. இன்றைக்கு பாவங்களை மன்னிக்கிற ஒரு பரிசுத்தர் உங்கள் நடுவிலே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களை யோசித்து பாருங்க. தேவனுக்கு பிரியமில்லாதபடிக்கு தேவன் அருவருக்கிற, ஏன்னா 100% பரிசுத்தம்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கிற ஒரே ஒரு அத்தாரிட்டி உள்ள ஒரே ஒரு நபர்னா இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் நமக்காக சிலுவையிலே பாவத்தை சுமந்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை அவர் நமக்கு ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. இதை ஏன் பாஸ்டமா எங்களுக்கு சொல்கிறீங்க? வெளியில் போய் சொல்லலாம்ல, உள்ளேயே ஏகப்பட்ட பாவம் இருக்குதே, என்ன பண்ணுறது?
ரட்சிக்கப்பட்ட நபர்களுக்குள்ளேயே சில பாவத்திலே சிக்குண்ட நிலைமை காணப்படுகிறதே. இன்னைக்கு சபை பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தலைன்னா சபை இன்னும் சீர்கெட்டு போய்விடும். ஹல்லேலூயா. உலக ஜனங்களை கர்த்தர் ஒரு நாளிலே தொடுவார். பாவத்திலிருந்து மனம் திரும்பி சபையில் வந்து உட்காருவாங்க. ஆனால் இன்றைக்கு சபைக்குள்ளே பாவம் பெருகி காணப்படுகிறது, உலகம் அதிகமாய் காணப்படுகிறது. சபைக்குள்ளே துணிகரமான பாவங்கள் இருக்கிறது. மன்னிக்கிறவர் ஒருவர் இருந்தும் மன்னிக்கிற ஒருவர் உண்டு என்று தெரிந்தும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று ரட்சிப்பை பெற்று துணிகரமான பாவத்திலே வாழ்கிற அநேக தேவ பிள்ளைகள் இன்றைக்கு உண்டு. ஹல்லேலூயா. வசனம் தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சு பாவம் செய்கிறோம் அப்படின்னா அடி பயங்கரமாக உழுகும். திமிர்வாத காரனை நோக்கி ஆண்டவர் சொல்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்படின்னா பாவத்தை மன்னிக்கிற ஒரே அதிகாரத்தை உடையவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஏன்னா பிதா எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று அவர் சொல்றாரு. பிதா எல்லாவற்றையும் மனுஷகுமாரனுக்கு இயேசுவுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் அற்புதத்தை செய்யறாரு, வல்லமையான கிரியைகளை செய்யறாரு. சுகத்தை கர்த்தர் தர்றாரு, விடுதலையை கர்த்தர் தர்றாரு, பிசாசுகள் துரத்தப்படுது. ஹல்லேலூயா. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. விபச்சார ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, போய் இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாதே. ஒருவேளை யோசிக்கலாம், பக்கவாதத்துக்கு பாவத்துக்கு என்ன சம்பந்தம்? திமிர்வாதத்துக்கு பாவத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு மனுஷனுக்கு வியாதி என்றால் அதற்கு பின்னணி பாவம். மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. வேதம் சொல்லுகிறது. சில நேரத்தில் சில பலவீனமே மாற மாட்டேது, சில வியாதியிலிருந்து விடுதலையே கிடையாது. சில சரீர பலவீனம் எவ்வளவு மாத்திரைகள் சாப்பிட்டாலும் எவ்வளவு மருத்துவரை அணுகினாலும் அது ஒரு சாபமாக அந்த வியாதி சரீரத்திலே காணப்படும். ஏன் தெரியுமா? பாவம் மன்னிக்கப்படலை. ஹல்லேலூயா. என் வியாதி சுகமாகல, என் பலவீனம் மாறல. சில நேரங்களில் கர்த்தர் வியாதியில போடுறாரு, படுக்கையில போடுறாரு அப்படின்னா பாவம் மன்னிக்கப்படலை. பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதியை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏன் என் சரீரத்தில் சில நேரம் வியாதி பலவீனம் மாற மாட்டேங்குது அப்படின்னா சில பாவங்கள் மன்னிக்கப்படலை. ஹல்லேலூயா. 1 யோவான் 5:16-17 வாசிக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவான, வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை எடுத்து வாசிப்போம். 1 யோவான். கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை இயேசு கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு, மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு. தேவ ஜனமே, எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. என்ன பாஸ்டமா சொல்றீங்க? பாவம்னா தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, சினிமா பார்க்குறது, விபச்சார வேசித்தனம் தான் பார்த்தோம். சில நேரம் ஏன் ஆண்டவர் சிலரை படுக்கையில் போடுறாரு, வியாதியில் போடுறாரு அப்படின்னா குறிப்பிட்ட பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருப்பதற்கு தான் காரணம். ஹல்லேலூயா. எவ்வளவு முட்டுனாலும் எவ்வளவு போனாலும் அங்கே போனாலும் இங்கே போனாலும் அந்த பாவம் மன்னிக்கப்படாமலேயே இருப்பது தான் அந்த வியாதியிலேயே நிலைத்திருப்பதற்கான காரணம். ஹல்லேலூயா. இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. அடுத்து கீழே, மரணத்துக்கு ஏதுவான அதை குறித்து வேண்டுதல் செய்ய அந்த பக்கமே போலன்றார். ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதன் முடிவு மரணம் தான். சில பாவம் அதனுடைய முதல் படிதான் வியாதி. இரண்டாவது அது மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு செல்லும். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்கள் மன்னிக்கப்படும், கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு அங்க அவர் சொல்றாரு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். ஏன்னா அதனுடைய முடிவு மரணம் தெரியும். அதனுடைய முதல் படி கர்த்தர் வியாதியிலே போடுவது, கடைசியில் அது மரணத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றார். ஹல்லேலூயா. அப்படி மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவல்லாத அநீதி எல்லாம் பாவம் தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. 18வது வசனம், தேவனால் பிறந்த எவனும்
அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். போதும். ஹல்லேலூயா. ஏன் இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு அங்கே அவர் சொல்கிறார். பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அப்படி இந்த பாவ வியாதிப்பட்டவனுக்கு பாவத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற காரியங்களை தான் உங்களுக்கு நான் விளக்கி சொல்லி கொண்டு இருக்கிறேன். அப்படின்னா என்னுடைய சரீரத்தில் பாவம் இருக்கும் என்று சொன்னால், வியாதி இருக்கும் என்று சொன்னால், அதுக்கு மூலதனம் பாவம். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இது இவன் செய்த பாவமும் அல்ல, பெற்றோர் செய்த. அப்படின்னா ஒருவேளை அவன் செய்த பாவமாகவும் இருக்கலாம், பெற்றோர் செய்த. அது ஒவ்வொருடைய வாழ்க்கையில எப்படி வருகிறது என்று அதை பொறுத்து. ஹல்லேலூயா. விபச்சார ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, போ, இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத. ஆண்டவர் சொல்ற, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறார் முதல்ல. அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். இங்க முதலாவது ஆண்டவர் அந்த பக்கவாதத்துக்கு முன்னாடி உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு என்ற ஒருவரை காணும் வரைக்கும் அவன் பக்கவாதமாக தான் இருந்தாகணும். பாவ மன்னிப்பை கொடுக்கிற ஒருவர் வருகிற வரைக்கும் வியாதியில பலவீனத்தில் இருந்துதான். அவர் என்றைக்கு வந்தாரோ ஜனங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறவராய் வந்தார். ஹல்லேலூயா. ஜனங்களுடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறவராய் வந்தார். ஜனங்களுடைய சாபத்தை மாற்றுகிறவராய் அவர் வந்தார். ஹல்லேலூயா. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரமுடைய ஒரே ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், இந்த உலக ஜனங்களுடைய அத்தனை பேருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் மாத்திரமே பாவத்தை மன்னிக்க முடியும். வேறு ஒருவராலையும் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. வேறு ஒருவராலையும் நமக்கு விடுதலையை கொடுக்க முடியாது. அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அசுத்தமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இயேசுவின் இடத்திலே வரும் பொழுது அதற்கு மன்னிப்பு உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்மில் நாம் பாவம் இல்லை என்று சொல்வோமாயில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். என்கிட்ட பாவமே கிடையாது, நான் சுத்தம். சுத்தத்தில் சுத்தம். என்னத்த சுத்தம்? ஒவ்வொரு நாளும் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே, பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, வாயின் வார்த்தைகளை மன்னிங்க ஆண்டவரே அறிக்கை செய்யும்போது டே பை டே பியூரிஃபிகேஷன், பியூரிட்டி மாதிரி, ஆரோ மாதிரி. ஹல்லேலூயா. டே பை டே அது தண்ணியை சுத்திகரித்து கொடுக்குதுங்க. ஹல்லேலூயா. அதுக்குள்ளே அந்த மெஷின்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே போய் வர்றதுனால தான் அது சுத்தம் பண்ணி பியூரான வாட்டரை நமக்கு கொடுக்குது. டே பை டே இயேசுவுக்குள்ளாக நீங்கள் இருந்து வெளியே வரும்பொழுது தான் டே பை டே பாவத்திலிருந்து விடுதலை, டே பை டே சுத்திகரிப்பு. ஒவ்வொரு நாளும் விடுதலை, ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து நான் அப்படியே ஆராதித்து 6 நாட்களும் என் இஷ்டம் போல பேசி, என் இஷ்டம் போல நடந்து, என் இஷ்டம் போல போன போக்கிலே, கால் வந்த போக்கிலே, நடை வந்த போக்கிலே போய்கொண்டு வந்து திருந்து விட்டு வருவது அல்ல. இன்னைக்கு சில காரியங்களை நான் வாட்ச் பண்ண முடிஞ்சு, அநேகரால விடுதலையோடு ஆராதிக்க முடியல. சிலருடைய வாய்கள் மௌனமாக இருந்தது. பர்சனல் லைஃப்பில் நீங்கள் பாடி ஆராதிக்காமல் சர்ச்சில் வந்து நீங்கள் பாடி ஆராதிக்க முடியாது. 6 நாள் சும்மா இருந்துட்டு வந்து 7வது நாளில் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. பலனத்தாங்கன்னு கேட்க வேண்டியதுதான். உங்கள் தனிப்பட்ட ஜெபம், உங்கள் தனிப்பட்ட ஜீவியம், உங்கள் தனிப்பட்ட பாட்டு, ஆராதனை, குடும்ப ஜெபம் இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிற பட்சத்தில் உள்ள வரும் பொழுதே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவரை ஆராதிக்கிற அந்த அந்த இது அப்படியே தெரியும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். அநேகரால விடுதலையோடு இன்னைக்கு ஆராதிக்க முடியலை. ஏதோ ஒரு காரியங்கள் உள்ள இன்றைக்கு அப்படிப்பட்ட பாவங்களை தேவன் மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அதிகாரம் உடையவருங்க. அதிகாரம் உடையவராய் அவர் பிரசங்கித்தார். அதிகாரம் உடையவராய் ஜனங்களுக்கு போதித்தார். அதிகாரம் உடையவராய் அற்புதங்களை செய்தார். ஏனென்றால் பிதா அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் குமாரனுக்கு அவர் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. 3வது வசனம் வாங்க. அப்பொழுது வேத பாரகரில் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில். எப்படி? அது சரீரத்தில் பக்கவாதம், திமிருவாதம்.
இது இருதயத்தில் திமிருவாதம். யார்? வேத பாரகருக்கு தான் நியாயப்பிரமாணம் தெரியும். தே ஆர் டீச்சர்ஸ், போதிக்கிறவங்க, வேத பாரகர்கள். அது சரீரத்தில் என்ன? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் பாவம் சரீரத்தில் திமிருவாதம், அவனுக்கு பக்கவாதம். இவங்களுக்கெல்லாம் இருதயத்தில் திமிருவாதம் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறாங்க? தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று சொல்லி தங்கள் வாயை திறந்து சொல்லலை, உள்ளத்தில் தான் சொல்கிறாங்க. உள்ளத்திலே அப்படி திமிருவாதம் இருக்குது, உள்ளத்திலே பக்கவாதம் இருக்குது. அதாவது ஒரு கை கால் அப்படியே விளங்காமல் போய் வெளியில் தான் இல்லை. இன்றைக்கி ஆவிக்குரிய ஜீவியத்தில் சில பக்கவாதம், சில திமிருவாதம் இருக்குது. ஹல்லேலூயா. என்ன ஆமேனே வரமாட்டேங்குது? இல்லாதவங்க தாராளமாக ஆமேன் சொல்லுங்கள், சத்தத்தை உயர்த்தி தோத்துறோம். ஆமேன், அல்லேலூயா. பல நேரங்களில் யோசிப்பேன், ஆண்டவரே நான் ரொம்ப கடிந்து பேசுகிறேன்னு. ஒரு மூத்த ஊழியர்கிட்ட இதை நான் டிஸ்கஸ் பண்ணேன். ரொம்ப கடிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்குது பாஸ்டர். எப்போவுமே பிரசங்கம் அப்படி தான் பாஸ்டர் வருது. நான் என்ன தான் கொஞ்சம் இறங்கி வரணும்னு நினச்சாலும் அவர் அந்த வேர்டை தான் கொடுக்குறாரு. இந்த வேர்டை தான் நீ போய் பிரசங்கிக்கணும். அப்போ சொல்ல, ஐயோ பாஸ்டர்மா அதெல்லாம் விட்றாதீங்க. இன்றைக்கி கடைசி நாட்களில் இப்படி கடிந்து பேசுகிற ஆட்கள் குறைவு. கர்த்தர் அது உங்களுக்கு கொடுத்த கிருபை. நான் கடந்த நாட்களில் பாஸ்டர்கிட்ட பேசினேன், இப்படி சொல்கிறாருப்பா அப்படின்னு. அது உனக்கு தேவன் கொடுத்த கிருபைனா ரொம்ப கஷ்டம்தான். அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆண்டவரையே ஏற்றுக்கொள்ளலை கடிந்து பேசும் பொழுது. பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது என்ன நடந்தது சொல்லுங்க? பேதுரு அப்போஸ்தலர் நடபடிகளில் இருக்கு. பேதுரு பிரசங்கம் பண்ணார். என்ன நடந்தது? பெந்தேகோஸ்தே நாளன்று பேதுரு போதிக்கிறார். 14வது வசனத்திலிருந்து எல்லாம் பிரசங்கம் பண்ணுறாரு. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவரும் அப்படியே வர்றாரு. 34 தாவீதை பத்தெல்லாம் கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? பேதுருனுடைய பிரசங்கத்தில் மற்றதெல்லாம் ஓகேங்க, பயந்தாங்க, எல்லாம் நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு. இருதயத்திலே அவர்கள் குத்தப்பட்டார்கள். பிரசங்கம் என்பது இருதயத்திலே குத்தப்பட வேண்டும். என்னை நான் சரி செய்ய ஆவியானவர் என்னோடு கூட இடைபடுகிறார், என்ன பேசுகிறார் என்று சொல்லி என் இருதயத்திலே குத்தப்பட்டால் ஒழிய, என் இருதயம் கிழிக்கப்பட்டால் ஒழிய, என் இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் ஒழிய அது உள்ள போகாது. ஹல்லேலூயா. பேதுருனுடைய பிரசங்கத்தில் இருதயம் என்ன செஞ்சாங்க? குத்தப்பட்டு. எடுத்துட்டீங்களா? ஹோம்ஒர்க் நீங்கள் போய் எடுங்க வீட்டில் போய். 30 வாசிக்கலாமா அந்த வசனத்தை? இருதயத்திலே குத்தப்பட்டாங்க ஐயா முதல்ல. அப்புறம் பார்த்து என்ன செய்ய வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. ஹல்லேலூயா. இது வரணும், குத்தப்படணும், என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறது. இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சின்னு சொல்லலாம், முதிர்ச்சிக்கு பதிலாக. ஹல்லேலூயா. அப்போ உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லி கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை அவங்க ஏற்றுக்கலை தேவனன். அவர் தேவன் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை, தெரியலை. இருதயத்தில் தான் பக்கவாதம் இருக்குதுன்னா கண்ணு குருடா இருக்குது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது, நியாயப்பிரமாணம் தெரியாதது ஒன்றும் கிடையாது, தீர்க்கதரிசன ஆகமங்கள் எல்லாம் தெரியும், ஆனால் உணர்வில்லை, கண்கள் திறக்கப்படவில்லை. அவர்களுடைய இருதயம் திமிர்வாதத்தினால் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். தங்கள் உள்ளத்தில் என்ன செய்தார்கள்? சொல்லிக் கொண்டார்கள். அதுக்கு கீழே உள்ள வசனத்தில் இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை உள்ளத்தில் வெளியே வாய் விட்டு பேசணும்னெல்லாம் அவசியமே இல்லை. உள்ளத்தில் யோசிக்கிறதையே அவரால் அறிந்து கொள்ள முடியும். இருதயத்தின் அந்தரங்கங்களை அறிந்து கொள்ளுகிற தேவன், இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். இருதயத்திற்குள்ள நான் என்ன நினைக்கிறேன், என்ன யோசிக்கிறேன், என்ன பேசுகிறேன், என்ன விரோதமாக பண்ணுறேன், என்ன தவறான காரியங்களை பேசுகிறேன், எல்லாவற்றையும் உள்ளத்தில் அறிந்திருக்கிற தேவன். மாற்கு 6 லூக்கால நான் பார்க்கிறேன், அவர் ஆவியில் அறிந்து என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் உள்ளத்தில் என்ன பேசுறாங்கன்னு சொல்லி அவர் தம்முடைய ஆவியிலே அறிந்து. இதுதான்
ஆவிக்கும் மாம்சத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். மாம்சத்தில் இருந்தோம்னா யார் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் ஆவியில் இருந்தால் தான் அதை ஆவியிலே நீங்கள் கண்டு கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உள்ளத்திலே வேதம் சொல்லுறது மனுஷனுடைய இருதயத்தில் அநேக உண்டு, கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். இன்னொரு இடத்துல சங்கீதத்தில் பார்க்கிறோம், அவர்களுடைய இருதய கடினத்தின்படி விட்டுட்டேன்றாரு. என்னமோ பேசு, என்னமோ பண்ணு, எதையோ செய், உன் இருதயம் கடினமாக இருக்கு, விட்டுட்டேன்றாரு. தங்களுடைய வழிகளில் அவங்க போனாங்க. ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன பேசுகிறீங்கன்னு அவர் அறிந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய தேவன். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவருங்க. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? என்னையா யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு இவர் எப்படி சொல்லலாம்? இவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் யார்? இவருக்கு இந்த ரைட்ஸை கொடுத்தது யார்? ஓகே, வியாதியை சுகமாக்குறாரு, ஏதோ மேஜிக் பண்றாருன்னு நினைச்சிருப்பாங்க. சுகப்படுத்துறாரு, ஓகே. பிசாசை துரத்துறாரு, ஓகே. பாவத்தை மன்னிக்க தேவனுக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. இவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? ஆண்டவரையே தேவதூஷணம் சொல்லுகிறான்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அங்க மனதில்லை, பயம். நம்மளுக்கு மேலே இவர் பெரிய ஆள் ஆயிடுவாரோ, அற்புதமெல்லாம் செய்கிறாரு, ஜனங்களை எல்லாம் ஓட்டு நிறையா பிடிச்சிடுவாரோ அப்படின்ற பயம். ஏன்னா வேத பார்க்கிறதானே பெரிய ஆட்கள் மாதிரி அங்கே இங்கே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அற்புதங்களை செஞ்சதுக்கு ஓகே. இப்போ பாவங்களை மன்னிக்கிற ஒருவர் வந்து விட்டார் ஐயா. திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை மன்னிக்கிற ஒருவர் அங்கே இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனால் இது பிதா கொடுத்த அதிகாரம். ஹல்லேலூயா. பிதா அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? பல நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யறதுக்கு அவர் ஆயத்தமாக தான் இருக்கிறார். சில ஆசீர்வாதங்களை தருகிறதுக்கு அவர் ஆயத்தமாக தான் இருக்கிறார். ஆனால் நம்முடைய இருதயத்தில் என்ன காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. எந்த காரியங்களை நாம் யோசித்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவர் அங்கே சொல்கிறார், உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகள் சிந்திக்கிறது என்ன? அப்போ ஆண்டவர் கொஸ்டின் பண்ணுறார், பாவத்தை மன்னிக்கிறது எளிதா, எழுந்து போன்னு சொல்கிறது எது எளிதுங்க? எது எளிது? பாவத்தை மன்னிக்கிறது எளிதா, எழுந்து போன்னு சொல்கிறது எளிதா? எழுந்து போன்னு சொல்றது எளிது, பாவத்தை மன்னிக்கிறது கஷ்டம். அந்த பாவத்தை மன்னிக்க தான் அவர் பரலோகத்திலிருந்து விட்டு இறங்கி பிதாவினுடைய செல்ல பிள்ளையாய் இருந்து இந்த உலகத்திற்கு வந்தார். இது எவ்வளவு பெரிய வல்லமையான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஐயா, பாவத்தை கழுவுவதற்கு இன்றைக்கு ஜனங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. தன்னுடைய பாவத்தை கழுவுவதற்கு, தன்னுடைய வியாதியை போக்குவதற்கு ஜனங்கள் இன்றைக்கு உலகத்தில் எங்கெங்கேயோ அலைந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் விசுவாசித்து ரட்சித்து ஏற்றுக்கொண்ட தெய்வம் அவர் பாவத்தை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். வியாதியிலிருந்து குணப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை கைவிடாத தேவன், உங்கள் கரத்தை பிடித்து நடத்துகிற தேவன், உங்கள் பரிகாரி. ஹல்லேலூயா. நான் பரிகாரம் செய்ய வேண்டியது இல்லைங்க, அவர் எனக்காய் பரிகாரியா இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. அப்படி பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறியணும். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில காரியங்களை அறியணும். கர்த்தர் தான் இதை செய்ய முடியும் என்று சொல்லி அறியணும். கர்த்தர் தான் என் வாழ்க்கையில் இதை நடப்பிக்க முடியும் என்று சொல்லி அறியணும். இயேசுவுக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. வியாதிகளை சுகமாக்க அதிகாரம் உண்டு. நோய்களை குணமாக்க அதிகாரம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர அவருக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் சொன்னா போதும், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட. எவ்வளோ பவர்ஃபுல் காட் பாருங்க. கரங்களை தட்டி அவருக்கு ஒரு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா.
ஆமென். வல்லமை உள்ளவர், அவர் பெரியவர், அவர் மகத்துவம் உள்ளவர். என் வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் எதிர்பார்க்கிற காரியத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் வாழ்க்கையில் நான் தோல்விகளை பார்க்கலாம் சகோதரனே சகோதரியே, பலவீனத்தை பார்க்கலாம், சில காரியங்களை என் வாழ்க்கையில பார்த்து நான் துவண்டு போய் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற பெரியவர் ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்கவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, யோவான் 3:35, யோவான் 10:30, இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வீட்டில் போய் எடுத்து வாசிச்சு பாருங்க. மனுஷகுமாரனுக்கு பிதா கொடுத்த அதிகாரங்களை நம்ம அங்கே பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோன்னு அவர் சொல்றார். அவருக்கு அதிகாரம் உண்டையா. நம்முடைய வாழ்க்கையில எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு அதிகாரம் உண்டு. எது வேணும் எது வேண்டான்னு தள்ளி வைக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம் செயல்படும். இன்னைக்கு எல்லாம் நம்ம அதிகாரத்தை கையில் எடுத்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம அதிகாரத்தை பிடிச்சிட்டு இருக்கிறோம். நான் நினைச்சா நடக்கணும், நான் நினைக்கலைன்னா நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கிற அந்த அதிகாரத்தை பிதா கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கு கீழே உள்ள வசனங்களை வாசிக்கலாம். என்று சொல்லி திமிருவாத காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்ன பாவம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிறது, என்ன பாவங்கள் காணப்படுகிறது, நீங்கள் விரும்பாத பாவம் என்ன பாவம் என் வாழ்க்கையில் இருக்குது. ஒருவேளை ஆண்டவர் விரும்பாத பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா இந்த நாளில் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அவர் மன்னிக்க பெரியவராக இருக்கிறார், மன்னிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 8வது வசனத்தில் பார்க்கிறோம், ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷம் ஜனங்களுக்குள்ளாக. ஐயா, செஞ்ச பாவத்தை என்ன பண்றதுன்னு தெரியல, ஆட்டை பலி செலுத்தின, கோழியை பலி செலுத்தின, பரிகாரம் பண்ணின, ஆனா மன்னிக்க ஒருவர் வந்துட்டார் ஐயா என்று சொல்லி தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. போய் யாரோரோ கிட்ட மனுஷர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம். யாரோரோ மனுஷர்களிடத்துல போய் நான் கீழே பணிஞ்சு நின்றுக்கலாம். ஒரு வேளை நான் செய்த தவறுக்காய், நான் செய்த பாவத்துக்காய் மனிதர்களிடத்துல ஓடி ஒளிஞ்சிருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல, என் பாவத்தை மன்னிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனையா. ஹல்லேலூயா. 2 காரியம் இங்க மாறணும். சரீரத்தில் வியாதியும் மாறணும், பாவம் மன்னிக்கப்படணும். இருதயத்தில் காணப்படுகிற, சரீரத்தில் காணப்படுகிற திமிர்வாதமும் மாறணும். இருதயத்தில் காணப்படுகிற, எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஹல்லேலூயா, ஆமென். இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே. ஆமாம், ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்தாவே என்ன ஆயிடுச்சு? அப்படி இருதயத்திலே அங்கே பாவம். சரீரத்தில் போய் பாவம் செய்யணுன்ற அந்த லெவலுக்கு இல்லை, இருதயத்தில் இச்சிச்சாவே பாவம். திருமணத்திற்கு முன்போ திருமணத்திற்கு பின்போ இச்சையோட பார்த்தாவே பாவம் ஐயா. இப்ப சொல்ல முடியுமா நம்மில் நாமே பாவம் இல்லை என்று சொல்வோம் ஆகில்? ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு ஒப்பு கொடுக்க போறோம். பக்கவாதம் மாறுச்சு ஐயா. அந்த 4 பேருடைய விசுவாசம் பெரிய விசுவாசமாக இருந்தது. இன்னைக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் எனக்குள்ளாய் வர வேண்டும். என் பாவத்தை மன்னிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்கிற விசுவாசம், என் சாபத்தை உடைக்கிற ஒருவர் இருக்கிறார் என்கிற விசுவாசம், அந்த விசுவாசம் அந்த அல்டிமேட் விசுவாசமா இருக்கணும். ஹல்லேலூயா. சும்மா அறக்குறையான விசுவாசம் அல்ல. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, ஓட்டை பிரிக்கிற விசுவாசம். இன்னைக்கு போய் எதையாவது பிரிச்சிடாதீங்க. பாஸ்டம்மா சொன்னாங்க பிரசங்கத்தில், ஓட்டை பிரிக்கிற விசுவாசம்னு போய் இருக்கிற வீட்டில் ஓட்டை பிரிச்சிங்கன்னா அப்புறம் ஹவுஸ் ஓனர் வந்துடுவார். ஹல்லேலூயா. கூரையை பிரிக்கிற விசுவாசம் இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு.
என்னுடைய பாவத்தை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. பாவத்தை மன்னிக்கிற ஒருவர் எனக்குள்ளா இருக்கிறார், நமக்குள்ளா இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எதையும் தேடி போக வேண்டியது இல்லைங்க. என் பாவத்தை மன்னிக்க, என் சாபத்தை மன்னிக்க, என் குடும்பத்தில் காணப்படுகிற வியாதியை மாற்ற, சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை மாற்ற வல்லவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உனக்கு சுகத்தை தருவார், அவர் உனக்கு வியாதியிலிருந்து விடுதலை தருவார், அவர் உன்னுடைய அந்தரங்க பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கிற தேவன் அவர். இன்றைக்கு நாம் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 4 பேர் அவர்களுடைய விசுவாசம் பெரியதாய் இருந்தது. அவர்கள் அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் அந்த சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு சென்றார்கள். ஹல்லேலூயா. ஓ, ஆண்டு சொன்ன மாத்திரத்திலேயே நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போன்னு சொன்னார். அதன்படியே அவன் எழுந்து தன்னுடைய படுக்கையை பல வருஷமாய் எழும்ப முடியாமல் கிடந்த அந்த படுக்கையிலிருந்து, அந்த பக்கவாதத்திலிருந்து, அந்த திமிர்வாதத்திலிருந்து அவனுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து ஒரு நிமிஷத்திலே புரட்டி போட்டார் என்று சொல்வோமானால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சில புரட்டி போட முடியாத சில பாவங்களை, சில பலவீனங்களை, சில வியாதிகளை மாற்ற வல்லமையுள்ள தேவன் ஒருவர் உண்டு. என்னுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. என் குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்களை மாற்ற ஒருவர் உண்டு. என் சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களை மாற்ற ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு வைத்தியர் உள்ளாரையா, அவர் தான் இயேசு கிறிஸ்து. எனக்கு ஒரு மருத்துவர் உண்டு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. நான் பரிகாரம் செய்ய தேவையில்லை, என்னுடைய பரிகாரி இயேசு கிறிஸ்து. எனக்காய் இரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்து. அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் மகத்துவம் உள்ள தேவன், எல்லா தேவர்களிலும் அவர் மேலான தேவன். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை புரிஞ்சவங்கனால சும்மா இருக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை அறிந்து கொண்டவர்கள்னால சும்மா இருக்க முடியாதுங்க. எப்படியாவது நான் முழங்காலில் நின்று, அவருடைய பாதத்தில் நின்று, அவருடைய சமூகத்தில் இருந்து நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும், வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். என் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை என் முழங்காலில் உடைக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு யோசிங்க, என் இருதயத்தில் திமிர்வாதம் இருக்குதா, இல்லை என் சரீரத்தில், ரெண்டையும் மன்னிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டையும் அவர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்திலிருந்து எழும்பி நின்று ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதிகாரம் உடைய தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டு சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்க போகிறீங்க, எல்லாம் அறிக்கையிட போகிறீங்க. இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கிற ஒருவர். ஹல்லேலூயா. திரும்ப பாவம் செய்வது அல்லங்க. அவர் ஒரு தடவை பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்னா திரும்ப நான் அந்த பாவத்துக்குள்ளாக போகக்கூடாது. அன்று சொல்லி போ, இனி பாவம் செய்யாத. ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் நான் அவருக்கு விரோதமாய் செய்தது உண்டானால், அவருக்கு விரும்பாத காரியங்கள் என்னிடத்தில் உண்டானால், இல்லாவிட்டால் என்னுடைய இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள் இருக்கும் என்று சொன்னார், என் இருதயம் இன்னும் கழுவப்படவில்லை என்று சொன்னார், என் சரீரம் இன்னும் கழுவப்படவில்லை என்று சொன்னார், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும் ஐயா. கண்களை மூடி கேளுங்க பார்க்கலாம். உம்முடைய இரத்தத்தினாலே கழுவுங்க, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. என்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிற சாபத்தை மாற்றுங்க, என் குடும்பத்தில் காணப்படுகிற வறுமையை மாற்றுங்க, என் குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்களை மாற்றுங்க, என் சரீரத்தில் காணப்படுகிற பலவீனம் மாறட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. வாயில திறந்து கொஞ்ச நேரம் அவரோடு கூட பேசுங்க பார்க்கலாம். இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை உடையவர் உங்கள் மத்தியில இருக்கிறார் தேவ பிள்ளையே. அந்த அதிகாரத்தை உடையவர் உங்கள் மத்தியில இருக்கிறார் தேவ ஜனமே. அந்த மனுஷகுமாரன் எனக்காய் இறங்கி வந்த தெய்வம் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்வமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்வமா? இந்த சத்தம் உயரட்டும். வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. விசுவாசத்தோடு வாயில அறிக்கை செய்வோமா? பாடலாய். ரட்சிப்பு உண்டு, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அந்த ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஓ சர்வ சிருஷ்டிகர், சர்வ லோகாதிபதி, எனக்கு விடுதலையை கொடுக்கிறவர், ஓ என் பாவத்தை மன்னிக்கிறவர், என் வியாதியை குணமாக்குகிறவர். ரபமமம சந்தரே. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நன்றி கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். விடுதலையை பெற்றுக்கொண்டவர்களாய், மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாய், அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்களாய், இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தின் மூலியமாய் ஓ எங்களுக்கு கிடைத்த விடுதலைக்காய் ஓ நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 கர்த்தாவே. ஓ ஷமரதனா. அவர் நாமம் மாத்திரம் விடுதலையை கொடுக்கிற நாமம், பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை உடைய தேவன். என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாய் இருக்கிறது? நாளிலே விசுவாசித்து அநேகருக்கு கர்த்தர் சரீரத்தில் விடுதலையை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறேன், ஆவியில விசுவாசிக்கிறேன். அநேகருக்கு இருந்த இருதயத்தில் காணப்பட்ட சில போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுத்திருக்கிறார். சந்தராதானா கரமனமா. சில கட்டுகளை கர்த்தர் முறித்திருக்கிறார். இனி அந்த கட்டுகள் உன்னை கட்ட போவது இல்லை சகோதரியே. அந்த கட்டுகளை கர்த்தர் இந்த காலை வேளையில முறிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஷபமமரதனா. நன்றி கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய ஜனமாய் எங்களை மாற்றி இருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா கனமும் துதி உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.